யாரு கேட்க வைக்கிறது? அல்லாஹ் தான் கேட்க வைப்பான். அந்த வசனத்துல மையத்து கேட்காதுன்னு என்ன இருக்கு? மையத்து கேட்கான்னு சொன்னா எப்படி தெரியுமா அரபி வாசம் இருக்கானு? லா தஸ்மாவுல் மோதான் இருக்கணும். அதான் அரபி இலக்கணம் தெரியணுங்கிறது. அதனால லா துசிமுல் மோதான் இருக்கு. நீங்க கேட்க வைக்க முடியாது. இது எல்லோரும் ஒப்புக்கொண்டே தானே, நாங்களா தானே சொல்லிட்டு இருக்கோம் இது வரைக்கும். அதுக்கு மாற்றமா சொல்லலாங்க. சல்லல்லாஹு அவங்கனாலும் கேட்க வைக்க முடியாதான், அல்லாஹ் தான் கேட்க வைக்கிறான். தௌஹீத். மையத்து கேட்கிற தெளிவாந்தாரு. இதன் சரபு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன? அதுல கூடுதல் விளக்கம் தான். மையத்துங்கிறது மண்ணுக்கு மேலே இருக்குங்க. மூத்தா போனோம் மண்ணுக்கு மேல நம்மளோட இருக்கும். அடக்க செஞ்ச பிறகு மண்ணுக்கு கீழே போயிருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? மேலே இருக்கும்போது மட்டும் இல்ல, மண்ணுக்கு கீழே அடக்கணும்னாலும் கேட்குது. அதான் இதன் சரபு. ஏன்னா நம்ம மண்ணுக்கு அடக்கிறதுக்கு முன்னால நம் கூடவே இருக்கிறது. அடக்க செஞ்ச பின்னால அவங்க மண்ணுக்கு கீழே போயிடுறாங்க, மண்ணுக்கு மேல நம்ம இருக்கிறோம். அந்த கட்டத்திலும் கேட்கிறது அப்படிங்கறதுக்காக தான் இதன் சரபு அப்படிங்கிறாங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு கேட்கிற சக்தி இருக்குது அங்க மட்டும் இல்ல, இன்னொரு அது ஒரு ஹதீஸான மட்டும் அப்படி சொல்லலாம், அப்படிதான் இருக்குதுண்டு. அதே போல முஸ்லிமிலும் புகாரியிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் இருக்குது. பத்ர் யுத்தத்துல கொல்லப்பட்டவங்களை எல்லாம் பாலுங்கிணற்றுல போடப்பட்டதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க வர்றாங்க. ஒவ்வொரு ஆளும் கூப்பிடுறாங்க. அங்க போடப்பட்டிருக்கு யாரு? அபூ ஜஹல், உத்பா, ஷைபா தான் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு ஆளும் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க. அபூ ஜஹலே, அபூ ஜஹல்னு ஹதீஸ்ல இருக்காது, யா ஃபுலான் இருக்கும். ஃபுலான்டா பலானாலுன்னு அர்த்தம். அவங்க பேர் சொல்லி அழைக்கிறாங்க. அபூ ஜஹலே, உத்பாவே, ஷைபாவே அப்படின்னு சொல்லிட்டு ஹல் வஜத்தும் மாவாத ரப்புக்கும் ஹக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி அலங்கனானே பெற்றுக்கிட்டீங்களா? அப்போ உடனே உமர் கேட்கறாங்க. ஏன்னா சில பேர் ஏதாவது பின்னால் விளக்கம் கொடுப்பாங்கல்ல, தெளிவு ரொம்ப நல்லா வரணுங்கிறதுக்காக வேண்டி. என்ன அல் துக்கல்லும் அஜிசாத லார்வாக ஃபீஹா, உயிர் இல்லாத சடலத்தோட பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, இப்பதான் சல்லல்லாஹு சொல்றாங்க. உண்மை வெளிப்படணும்ல, அதுக்காக தான் இந்த கேள்வி அல்லாஹ் கேட்க வைக்கிறான். நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம்ல, எல்லாம் அல்லாஹ் தான் செய்யறான். உண்மையான தொகுதி நம்ம இருக்கிறோம்ல, அல்லாஹ் கேட்க வைக்கிறோம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள. அப்ப சல்லல்லாஹு சொல்றாங்க, மா அன்தும் பி அஸ்மா மின் ஹாவுலாயி லிமா அகூல் அப்படின்னாங்க. இவர்களை விட நீங்கள் ஒன்றும் அதிகம் கேட்கவில்லை அப்படிங்கிறாங்க. புகாரி முஸ்லிம்ல எல்லாம் இருக்குது. அப்ப இது என்ன வழங்குது? அந்த மையத்து கேட்குது. உங்களுக்கு தான் கேட்க, அவங்களுக்கு கேட்காங்க. நீங்க எப்படி கேட்கறீங்க? அந்த மாதிரி தான் கேட்குது. யார் சொன்னது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுக்கு ஒரு விளக்கம் ஹதீஸ்ல இருக்காது. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்ததால் தான் அங்க ஹதீஸ்ல இருக்கு. அல்ல அப்ப சொல்லும்போது அப்படி சொன்னாங்களா? நான் கூப்பிட்டேன்ல அதனால கேட்கும் அப்படி சொன்னாங்களா? அதில் காமிக்க முடியுமா? ஆனா மத்தவங்களுக்கு இப்படிதான் ஒரு விளக்கம் கொடுக்கறது. இது அல்லாஹ்வோட ரசூல் அழைத்ததால் அங்க இருக்க அப்படியா சொன்னாங்க. உங்க மாதிரி அவங்களும் கேட்கறான்னு பொதுவா சொல்லி முடிச்சு விட்டாங்க. அப்ப இன்னும் இந்த அப்ப இப்படி எல்லாம் ஹதீஸ்ல நம்ம காட்டுறோம். அதே போல இன்னொன்னு சொன்னாங்க, இன்னல்லதீன ததுன மின்துனில்லாஹி இபாதுன் அம்சாலுக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வணங்குறீங்களே, அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க, அப்படியே கேட்டாலும் பதில் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அங்க என்ன அழைக்கிறேன்னா கூப்பிடுறதா? வணங்குறதுங்க. ததுவனா வணங்குறது. அப்ப கூப்பிட்டா அப்படியா? அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரிகளே, எதிர்த்தரப்பினருக்கு மத்தியிலே மிகப்பெரிய முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதை நான் உங்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வரேன். நாம சில ஆதாரங்கள் சொன்னோம். அவர் மறுப்பு தெரிவிக்கும் போது எண்ணற்ற இந்த சகோதரர், முதலில் பேசிய சகோதரர் சொன்னாரு, இன்னகலா துஸ்மியுல் மௌத்தா, அந்த மூமின்களுக்காக சொல்லப்பட்டது, காஃபிர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார்? உத்துபா, ஷைபா இந்த மாதிரி காஃபிர்களை தான் செய்ய முடியாது, கேட்க வைக்க முடியாதுன்னு சொன்னார் இவர். அப்போ மற்றொரு சகோதரர் பேசும்போது சொல்லி காட்டுறாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலீபு பதில்ல அந்த பதிலுடைய கிணத்தில் போடும்போது, உத்துபா ஷைபாவிகளும் போடும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மையத்தை பார்த்து பேசினாங்க. மையத்தை கேட்டு இவர் சொல்றாரு காஃபிர்களை தான் சொன்னாங்கன்னு இவர் சொன்னார். அவர் கூறுகின்றார் அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்துபா ஷைபாவை கேட்க வைத்தார்கள் என்று. இது இது பயங்கரமான ஒரு முரண்பாடு. அடுத்து அவங்க எடுத்து வச்சாங்க பாருங்க, பதில் போர்ல கிணத்தை பார்த்து பேசினாங்க சொல்லி. அதாவது மிகப்பெரிய ஒரு உலகத்தில் இருக்கிறாங்க, குழப்பத்தில் இருக்காங்க. என்னன்னு அவங்களுக்கு தெரியல. இறந்தவர்கள் கேட்க மாட்டார் என்பதுதான் பொதுவான விளக்கம். நம்ம ஆதாரம் காட்டணும், அதுக்கு ஏதோ பதில் சொன்னாங்க. இப்ப நாம கேட்கிறோம். அவர் சொன்னாரு, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ரு போர் கிணத்துல போடும்போது அந்த சடலங்களை பார்த்து பேசினாங்க. அவங்க என்ன செய்யல, அவங்க பேசினாங்களா இல்லையா? அப்ப அவர்களுக்கு கேட்கும் சொன்னாங்க. அதே ஹதீஸில் வருகின்றது. என்ன வருதுன்னு சொன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்பொழுது அவர்கள் கேட்கிறார். அந்த சஹாபி அறிவிப்பாரு, நபிகள் நாயகம் அல்லாஹ்வின் தூதரே, உயிர் இல்லாத சடலங்களை நம்ம பேசுகிறீர்கள் கேட்கும் பொழுது இப்பொழுதுதான் அவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப இது விதிவிலக்கான நாம் சொல்லி காட்டணும். அதாவது அனைத்து மனிதர்களுக்கும் தாய் தகப்பன் இருக்கிறான் என்றால் ஆதம் நபிக்கு தாய் தகப்பன் கொண்டு இணைக்க கூடாது. இது விதிவிலக்கு. மையத்தை கபில் அடக்கும் போது திரும்பி செல்லும் போதுதான் கேட்பார்கள் ஹதீஸ்ல வந்தது.
அது திரும்பி சொல்லும் போது மட்டும் சொல்லக்கூடிய விஷயத்தை ஏதோ சொல்றாரு, உங்களுக்கு விளங்கி இருக்கான்னு நினைக்கிறேன். அவர்களுக்கே விளங்கி இருக்காது, எதுவும் அது அந்த நேரத்தில் மட்டும்தான் ஏதோ சொன்னார், அது யாருக்குமே விளங்கி இருக்காது. அதே போன்று உமர் கேட்கிறாரு, அல்லாஹ்வின் தூதரே உயிரில்லாத சடலங்களமா பேசுகிறீர்கள், இப்பொழுது அவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, என்றாலும் லா யக்திரூன ஐ யஸ்தஜீபு லக்கும், உங்களுக்கு பதிலளிக்க அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். நீங்க உங்களுடைய வாதம் என்னது? இறந்தவர்கள் செவியேற்பார்கள் சொன்னீங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாது, விதிவிலக்கான எப்பவும் ஒரு தடவை 2 தடவை கேட்டவன் சொல்லிட்டு இருக்கீங்க. அதே நபிகள் நான் விளக்கிட்டோம், நபிகள் அதற்கு செவியேற்பார்கள், அவர்கள் செவியேற்று பதிலளிப்பான்னு சொன்னீங்களா? நபிகள் நான் சொல்லுகின்ற ஹதீஸில் வருகின்றது, அவர்கள் பதிலளிப்பதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்று வருகிறது. அந்த ஹதீஸை ஆதாரம் காட்டி, அதுல உங்களுக்கு ஆதாரம் கிடையாது, இறந்தவர்களுக்கு செவியேற்பார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்றால், அதை தொடர்ந்து பதிலளிக்க சக்தி பெற மாட்டார்கள் என்று வருகிறது. அதற்கே நீங்க பதில் சொல்லல. ஆயிஷாவுடைய சம்பவம், ஆயிஷாவுடைய சம்பவம் சொல்லும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நல்லது நினைக்கிறாங்க. என்னுடைய மனைவி அவங்களுடைய பழக்க வழக்கத்தை வச்சு தவறு செய்திருக்க மாட்டார்கள் நாம நினைப்போம். ஒரு ஆள் பத்தி விமர்சனம் வரும்போது தவறு செய்திருக்க மாட்டாங்க, நல்லவர் தொழக்கூடிய ஆள் நினைப்போம். நபிகள் நாயகம் அந்த நம்மை போன்றுதான் நினைத்தார்கள். ஆயிஷாவையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா தவறு செய்யவில்லை என்று உறுதியாக தெரிந்திருந்தால் ஏன் அலியிடம் போய் ஆலோசனை செய்ய வேண்டும்? ஏன் பரீராவிடம் கேட்க வேண்டும்? ஏன் ஆயிஷாவிடம் போய் ஆயிஷாவே நீ தவறு செய்திருந்தால் உன்னுடைய பாவத்தை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேள் என்று ஏன் சொல்ல வேண்டும்? மானம் போகின்ற விஷயம். தன்னுடைய நம்முடைய உம்முல் மூமினின் மூமின்களுடைய தாயார் ஆயிஷா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அப்ப எவ்வளவு முக்கியமான விஷயம். அப்ப அதுக்கு ஏன் அவங்க நீ பாவத்தை ஒப்புக்கொள்ளேன்னு சொல்ல வேண்டும்? தெரிஞ்சிச்சுல, பாவத்தை ஒப்புக்கொள்ள ஏன் சொல்ல வேண்டும்? இன்னும் எண்ணற்ற முரண்பாடுகள் இருக்கிறது. நாம் ஏராளமான சான்றுகளை எடுத்து கொட்டினோம், அள்ளி வைத்தோம், அதற்கு ஏதோ உளறுகிறார்கள். அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹ்வை என்று அழைக்கக்கூடிய யாராக இருந்தாலும், நபியாக இருந்தாலும் சரி, மகான்களாக இருந்தாலும் சரி, லா யஸ்மஉ துஆஅக்கும், நீங்கள் உங்களுடைய அழைப்பை செவியேற்க மாட்டார்கள். இறைவனை போன்று அழைத்தீர்கள் என்றால்